ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் கருட பஞ்சமி. இந்த நாளில் கருடாழ்வார வழிபாடு செய்கிறது, அம்பிகையை வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். தீராத நோய் நொடி தீர்றதுக்கு, பிரச்சனை விலகிறதுக்கு, கண் திருஷ்டி விலகிறதுக்கு, குடும்ப சாபங்கள் நீங்குவதற்கு, குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்கு, சகோதர சகோதரி உறவு பலம் பெறத்துக்கு, தைரியம் அதிகரிப்பதற்கு கருட பஞ்சமி நாளில் கருடாழ்வார நம்ம வழிபாடு செய்யணும். கூடவே அம்பிகையும் நம்ம வழிபாடு செய்யணும். நாளைய தினம் கருட பஞ்சமியை நம்ம வீட்டில் இருந்தபடியே எப்படி எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செய்வதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நாளை காலை சுத்தமாக குளிச்சுட்டு விரதத்தை தொடங்குங்க. விரதம் இருப்பது அவங்கவுங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது. விரதம் இருக்க முடியாதவங்க சாதாரணமாக சைவ உணவு மட்டும் சாப்பிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம், தவறில்லை. பஞ்சமி அன்னைக்கு அம்பிகை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். கருடாழ்வார் வழிபாடும் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாளில் சில பேர் கௌரி விரதம் இருப்பாங்க. கௌரிங்கிறது அம்பிகையோட வடிவம். உங்களுடைய வீட்டில் இருக்கும் அம்பாலோட படத்தை நல்லா சுத்தம் செய்து சந்தன குங்குமம் போட்டு வைத்து மல்லிகை பூவால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஒரு சிவப்பு நிற கயிறு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 முடிச்சு போடணும். ஒவ்வொரு முடிச்சு போடும் பொழுதும் அம்பிகையை கருடாழ்வார மனசார நினச்சிக்கோங்க. உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த கயிறை அம்பாள் முன்னாடி வைத்து அம்பாளுக்கு பாலால் செய்த நைவேத்தியங்கள் பிரசாதமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தீபதூபம் காட்டி உங்களோட வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. வழிபாட்டை முடித்ததுக்கப்புறம் இந்த சிவப்பு கயிறை வீட்டில் இருக்கிறவங்க கட்டிக்கலாம். இந்த கயிறை யார் ஒருவர் கட்டிக்கிறாங்களோ அவங்க மீது தேவையற்ற கண் திருஷ்டி விழாது, எதிர்பாராத விபத்துகள் நடக்காது. பாதுகாப்பான அந்த கயிறே நமக்கு ஒரு பாதுகாப்பான கவசமாக இருக்கும். இந்த வழிபாட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் இதுதான். செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் மாலை 6 மணிக்கு மேலே இரவு 8 மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யுங்க. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட மாலையில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த வழிபாட்டை செய்யலாம், நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு போங்க. அங்கே கருடாழ்வார் சிலை இருக்கும். அந்த கருடாழ்வார் சிலைக்கு 2 நெய் தீபம் ஏற்றி கருடாழ்வாரை ஒரு 3 முறை நீங்கள் வலம் வந்து பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். கருட பஞ்சமி நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கருடாழ்வாரையும் பெருமாளையும் வழிபடுறவங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிற நாக சர்ப்ப தோஷங்களின் தீவிரத்தன்மை குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். வீட்டில் விஷப்பாம்புகள் பூச்சிகள் நுழையாமல் தடுக்கும். கண் திருஷ்டிகள் துஷ்ட சக்திகள் பாதிப்புகள் ஒழியும். அது மட்டும் இல்லை, நல்ல மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை, நிறைவான செல்வம், புகழ் இது எல்லாமே கிடைக்கும். உடலில் விஷப்பொருட்களால் ஏற்படக்கூடிய நோய்கள் நீங்கும். அது மட்டும் இல்லை, எதையுமே சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை மனோதிடம் நமக்கு கிடைக்கும். ராகு கேது தோஷத்தால் வரக்கூடிய பாதிப்புகள் விலகும். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த கருட பஞ்சமியில் நம்ம செய்கிற இந்த வழிபாடு 10 நாட்களில் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருக்குன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அதீத சக்தி வாய்ந்தது கருட பஞ்சமி. பெருமாளோட படம்ங்கிறது நம்ம வீட்டில் இருக்கும். எதுவுமே எங்களால் செய்ய முடியல, கோயிலுக்கும் போக முடியல, இந்த கயிறும் எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை, பெருமாளை மனதார வீட்டிலேயே நினச்சிக்கோங்க. ஒரு தீபம் ஏற்றி கொஞ்சமாக துளசி இலைகள் வச்சுட்டு ஓம் நமோ கருடாய நமக இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை சொல்லுங்கள். மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய கணவரோ என்னுடைய பிள்ளையோ வாகனத்தில் போகும்பொழுது ஜாக்கிரதையாக போயிட்டு வீடு திரும்பணும், இந்த மாதிரி வேண்டிக்கோங்க. விபத்து எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 முறை கருட பகவான்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக வாகனத்தில் போகும்போது உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அந்த கருட பகவானே இருப்பாங்க. இருசக்கர வாகனத்துக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வண்டி ஓட்டலினாலும் பரவாயில்ல, பேருந்தில் போகிறோம், விபத்து எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பயணத்தின் போது விபத்து எதுவும் வரக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்புறமா தீபதூபம் காட்டி உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். நைவேத்தியமாக நீங்கள் பால் ஏதாவது உங்களால் முடிந்த 2 வாழைப்பழம் கூட நீங்கள் வைக்கலாம். முடிஞ்சால் நாளைய தினம் யாருக்காவது அன்னதானம் போடுங்க, யாராவது ஒருத்தருக்காவது. நாளைய தினம் மறக்காமல் கருடாழ்வாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்பிகையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால முருகப்பெருமான மனதார வணங்கிக்கோங்க. நிச்சயமாக கருட பகவானின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். பெருமாளின் ஆசீர்வாதமும் அம்பிகையின் ஆசீர்வாதமும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். அற்புதமான செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்லது நடக்க துவங்கும். ஒரு வாரத்திலேயே உங்களுடைய வாழ்க்கைங்கிறது மாற துவங்கிறத உங்கள் கண்கூட பார்க்கலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன். நன்றி.